கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே போதகர் மூலமாய் கொடுத்ததான முக்கியமான ஒரு வசனம், அது வாக்குத்தத்தம் என்று சொல்லாவிட்டாலும் அது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை. அது யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும் என்று. அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும் என்கிறதான வார்த்தையிலே அந்த கல்லுகளில் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழே நாம் பார்க்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் அதே 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீல கல்லும் அதற்கு ஈடல்ல என்று சொல்லி ஒரு காரியத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். அதிலே ஒரு விசேஷ கல்லை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, விலையேற பெற்ற கோமேதகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு என்று இந்த வசனமும் அதன் தலைப்பு விலையேற பெற்ற கோமேதகம். விலையேற பெற்ற கோமேதகம் என்ற தலைப்பிலே இந்த நாளின் வார்த்தையை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த யோபு 28:16 சொல்லுகிறது, அது விலையேற பெற்ற கோமேதகம் என்று சொல்லி. அப்படியானால் இந்த வார்த்தையை கேட்கிறதான அருமையான தேவ பிள்ளைகள் நாம் யாவரும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. காகங்களை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம், புஷ்பங்களை பார்க்கிறோம், மற்ற எல்லா பிராணிகளை பார்க்கிறோம். தேவன் தேவ பிள்ளைகளை விலையேற பெற்றவர்களாய் வைத்திருக்கிறார். இந்த விலையேற பெற்ற கோமேதகத்தை போல தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு கூட நடக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு விலையேற பெற்ற கல்லாய்தான் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் நாம் யாவரும் இருக்கிறோம். ஆகையால் முதலாவது இந்த கோமேதகம் அது விலையேற பெற்றதாய் இருக்கிறது போல தேவ பிள்ளைகளாகிய நம்மையும் ஆண்டவர் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி அழைக்கிறது. ஹல்லேலூயா! நாம் விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறபடினாலே அவருடைய விலையேற பெற்ற மக்களாய் பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு யாவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் சொல்றது, புருஷனுடைய சுத்தத்தினாலோ மனுஷனுடைய எந்த ஒரு சுத்தத்தினாலோ அல்லாமல் தேவனுடைய ஆவினாலே பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி. அந்த விலையேற பெற்ற ரத்தம், ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்ததினாலே நாம் விலையேற பெற்றவர்களாய் அவருடைய புத்திரராய் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படியான ஒரு பெரிய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அது எது நிமித்தம் என்று சொன்னால், நாம் பெற்றிருக்கிற அந்த விசுவாசம், நாம் அவரை விசுவாசிக்கிறதினாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும். அப்படியானால் அந்த விசுவாசம் அது விலையேற பெற்றது என்று சொல்லி நாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் விலையேறப்பெற்ற விசுவாசத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறதினாலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். அந்த விலையேறப்பெற்ற விசுவாசம் நம்ம என்ன செய்கிறது? அது சோதிக்கப்படுகிறது. அது சோதிக்கப்படும் போது பொன், அழிந்து போகிற பொன், அந்த வசனத்தை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், அழிந்து போகிற பொன், அதுவே அக்கினியினாலே சோதிக்கப்படும் போது அது மின்னுகிறது. அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்ற விலையேற பெற்ற ஒரு கோமேதகம். அது விலை உயர்ந்ததாய் இருக்கிற ஒரு கல்லாக இருக்கிறது. அந்த விலையேற பெற்ற கல்லில் என்ன விளைகிறது? அந்த யோபு 28:6 நாம் வாசித்தோம் அல்லவா? அதிலே இந்திர நீலம் விளையும் என்று. அதுபோல இந்த விலையேற பெற்ற கோமேதக கல்லிலே விளைகிறது என்ன? நம்முடைய விசுவாசம். விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை உடையவர்களாம். கடைசி காலத்திலே அது சோதிக்கப்படும். ஆனால் சோதிக்கப்பட்ட பின்பும் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறது போல, சோதிக்கப்பட்டு விசுவாசமானது அது விலையேற பெற்றதாய் மாறும். அது என்ன செய்யுமாம்? அந்த 1 பேதுரு 1:7 வாசிக்கிறோம். அது சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். முதலாவது நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த விலையேற பெற்ற கோமேதக கல்லிலிருந்து அந்த விலையேற பெற்ற விசுவாசம், நம்முடைய விசுவாசமானது உறுதியுடையதாய் அது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நிமித்தம் நமக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு உண்டாகத்தக்கதாக நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அதுதான் இந்த கோமேதக கல்லிலிருந்து விளைகிறதான ஒரு விளைச்சல். அது முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே அது விலையேற பெற்ற விசுவாசத்தை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. நாம் இந்த கோமேதக கல்லை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதளாகும் கோமேதக கல்லும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. இது எப்பொழுது? ஆதியிலேயே தேவன் உண்டாக்கின தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படியாக ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அது பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் அது ஓடிச்சு. அதிலே அந்த முதல் ஆற்றுக்கு தான் பைசோன் என்ற பெயர். அதுதான் என்ன செய்கிறது? ஆவிலா தேசம் முழுவதும் ஓடி செல்லுகிறது. அங்கே பொன் விளைகிறது, அங்கே பிதுளாக விளைகிறது, கோமேதக கல்லும் அங்கே விளைகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு நதியாய் பாய்ந்து ஒரு தேசத்தையே நிரப்பி அந்த கோமேதக கல்லு விளைகிற விளைச்சல் அது அந்த தேசத்திற்கே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் கூட இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்நாளிலே, நாம் இருக்கிற பூமியிலே, நாம் இருக்கிற தேசத்திலே நாம் அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக அந்த ஜீவ தண்ணீராம் கிறிஸ்து இயேசுவினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம்.
நம்மிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடுகிறபடினாலே அது எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் அந்த தேசம் முழுவதும் சுற்றி ஓடுமாம் அந்த ஆறு. அவ்விடத்திலே தான் அந்த கோமேதகம் விளையும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ்கிறோம் என்று சொன்னார். முதலாவது விலையேற பெற்றவர்களாய், விலையேற பெற்ற விசுவாசத்தை விளைவிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இரண்டாவதாக இந்த கோமேதகம் விளையும் எங்கே? அந்த ஆறு ஓடுகிற அந்த தேசம் முழுவதையும் அது நிரப்புகிறதாய் காணப்படுகிறது. அந்த தேசம் முழுவதும் ஓடுகிறதாய் காணப்படுகிறது. நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்திலே பேசும்போது சொல்லுகிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று யோவான் 4:14 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் ஒரு தேசத்தையே, அந்த ஆவிலா தேசத்தையே விளையே கோமேதகம் விளைய செய்கிறது, அந்த ஒரு நதி பாய்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த கோமேதக கல் எப்படி அந்த தேசத்திலே விளைகிறதுக்கு ஒரு நதியாய் அங்கே பாய்ந்து வருகிறதோ அதுபோல நம்மையும் கூட இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தண்ணீர் அது ஒரு காலம் நமக்கு தண்ணீர் தாகம் உண்டாகாது. அது உலக தண்ணீர் அல்ல, அது ஜீவ தண்ணீர். அது என்ன செய்கிறதாம்? அவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர் ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கிறது. நமக்குள்ளே அது ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறபடினாலே அது ஊறிக்கொண்டே இருக்கும், ஊறிக்கொண்டே இருக்கும். அது பலருக்கும் அது பிரயோஜனமுள்ள தண்ணீராய் அது மாறும். அது நம்முடைய தாகத்தை மாத்திரம் தீர்க்கிறதாய் அல்ல, எல்லா ஜனங்களையும் தாகத்தையும் தீர்க்கிறதாய் மாறுகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், தாகமுள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள், பணமின்றி விலையின்றி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பருகுங்கள். அப்ப அவரிடத்திலே வந்து நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அதை நம்மோடு கூட வைத்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, இந்த கோமேதக கல் அது அந்த நதி பாய்கிற தேசம் முழுவதிலும் அது விளைகிறதே, அதுபோல நாம் இருக்கிற பகுதிகளே, நாம் இருக்கிற குடும்பத்திலே, நாம் இருக்கிற தேசத்திலே அது விளைய செய்கிற ஒரு ஜீவ நீர் ஊற்றுகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். அதாவது அது விலையேற பெற்றது. அதுபோல நம்முடைய விசுவாசமும் விலையேற பெற்றதால் அவருடைய பார்வையிலே இருக்கிறது. இரண்டாவதாக அது தேசத்திலே அது பாய்ந்து ஓடி அது தேசத்திலே ஒரு விளைச்சலை உண்டு பண்ணுகிறது அந்த கோமேதக. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மைகள் அவைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் என்னை ரட்சித்தது அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். மற்றவர்களை இந்த ரட்சிப்பின் பாதையிலே நடத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தை இந்த கோமேதக கல்லுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கல்லுகளிலே விளைகிறதே, அந்த கல்லுகளில் இந்த கோமேதக கல்லாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் ஒரு நித்திய காலமாக ஊறுகிற ஜீவ நீரூற்றை வைத்திருக்கிறார். அதிலே அநேகர் பருகி அவர்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கும் அநேகர் தாகத்தோடு கூட இருக்கிறார்கள், தேவனை அறியாமல் தாகத்தோடு திரிகிறார்கள். அவர்களுக்கு இந்த தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் இயேசுவை நாம் கொடுக்கும் போது, நம் மூலமாய் அது கடந்து செல்லும் போது அது எவ்வளவு பிரயோஜனமாயிருக்கும்.
மட்டுமல்லாமல் அது அந்த தேசம் முழுவதையும், நாம் இருக்கிற பட்டணம் முழுவதையும், நாம் இருக்கிற குடும்பம் முழுவதையும் அது ரட்சித்துக் கொள்ளும் அல்லவா? கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கோமேதக கல்லிலே இருக்கிற அந்த விசேஷித்த குணத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த கோமேதக கல்லை குறித்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே நாம் வாசித்தோம். அது முடிகிற வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இந்த கோமேதக கல்லை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21:20 5வது கோமேதகம், 6வது பத்மராகம், 7வது ஸ்வர்ண ரத்தினம், 8வது படிக்கப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி இவைகளே. இது நகரத்தின் மதில்களின், பரலோக ராஜ்யத்தின் மதில்களின் அஸ்திவாரங்கள் இந்த ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இது அலங்கரிக்கப்பட்ட அஸ்திவாரங்கள் 12 விதமான கற்களிலே ஒரு கல் இந்த கோமேதகம் என்பது. இந்த கோமேதக கல் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த வேதாகமம் முழுமையிலும் நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்திலே பல இடங்களிலே இந்த கோமேதக கல்லை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த கோமே கல் இந்த வேதாகமம் முழுவதிலும் எழுதப்பட்டு ஆதியாகமம் துவங்கி அந்த கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும், நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும், அல்லது கர்த்தரின் வருகை வரைக்கும் இந்த கோமேதக கல்லின் இந்த விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கோமேதக கல் விளையும் என்று சொன்னால், இந்த கல்லில் விளைகிற முதல் ஆசீர்வாதம் அது விலையேற பெற்ற விசுவாசம். இரண்டாவது நாம் பார்த்தோம், அதனுடைய அது தேசம் முழுவதும் பாய்கிறதாய் அந்த நீரூற்று, ஜீவ நீரூற்றாய் நம்மிடத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், இது ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரையும் விசேஷமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக கல்லாக விசேஷித்த வெளியேற பெற்ற கோமேதக கல்லாக இது இருக்கிறது போல நாமும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும், நம்முடைய பிறந்த நாள் இடையிலே நாம் தவறி இருக்கலாம், இடையிடையே நாம் தவறி போகலாம், இடையிடையே நாம் எப்படியோ போகலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிக்கும் போது இந்த கோமேதக கல் எப்படி அந்த கடைசி புத்தகம் வரைக்கும் வந்திருக்கிறதோ, நம்முடைய வாழ்நாள் எல்லாம் இந்த கோமேதக கல்லின் விசேஷ விலையேற பெற்ற அந்த குணாதிசயம் நம் ஒவ்வொருவரிலும் காணப்படும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த கோமேதக கல் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அது நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்களின் அது அலங்கரிக்கப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கு. அது பரலோகம் வரைக்கும் கொண்டு செல்லப்படுகிறதான ஒரு காரியமாக இருக்கு. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் இந்த கோமேதக கல்லை போல விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கும் போது நம்மை ஆண்டவர் அலங்கரிக்கப்பட்டவர்களா பரலோக ராஜ்யத்திலே அது ஒரு அலங்காரமா அந்த அஸ்திவாரத்தை அலங்கரிக்கிற கற்களாம். அப்படியானால் அது எவ்வளவு விலையேற பெற்றதும்
விசேஷித்தமாய் இருக்கிறது அல்லவா? நம்மையும் ஆண்டவர் வெளியேற பெற்றவர்களாய் விசேஷித்தவர்களாய் அழைத்திருக்கிறபடினாலே நாம் இந்த கோமேதக கல்லை போல விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கும்போது, வெளியேற பெற்றவர்களாய் நாம் இருக்கும்போது, நம்மை ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் நம்மை அலங்கரிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களும் 7ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, நான் 7ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன், அதன் பின்பு 1-2 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 25:7. ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே என்று சொல்லி அந்த வார்த்தை முடிகிறது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த யாத்ராகமம் 25 முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன என்று சொல்லி பொன் வெள்ளி என்று ஆரம்பிக்கிறது. இங்கே ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே என்று சொல்லி அங்கே முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த கோமேதக கல் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இது கர்த்தருக்கு கொடுக்கிறதை குறிக்கிறது. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை குறிக்கிறது. இந்த காணிக்கையை குறித்து வேதாகமம் நமக்கு சொல்லும் போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் அயலகத்தார் இடத்திலே பொன் வெள்ளி ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி கொண்டுங்கள். வாங்கி கொண்டு அங்கிருந்து எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வருகிறதை நாம் அந்த 11ஆம் 12ஆம் அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது, இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலான் இடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவள் அயலாள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கு ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் அவர்களை கேட்டு வாங்கி கொள்ள சொல்லுகிறார். பொன் உடைமைகள், வெள்ளி உடைமைகளை, ஆபரணங்கள் எல்லாம். இதெல்லாம் எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், அவைகளை தங்கள் பிள்ளைகள் குமாரத்திகளுக்கு அணிவித்து கொண்டு வந்தார்கள் என்று. ஆனால் ஆண்டவர் அவர்களை கேட்டு வாங்க சொன்னதற்கு 2 காரணங்கள். ஒன்று, அவர்கள் அந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருந்து வேலை செய்த போது கடினமான வேலைகள், அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள் தான். ஆனால் அவர்களை என்ன செய்ய வைத்தார்கள்? செங்கல் அறுக்க வைத்தார்கள். அவர்களுக்கு வைக்கோலும் கொடுக்காமல் அவர்களை போய் அந்த தாளடிகளை பறித்து கொண்டு வந்து அதை வைக்கோலாய் மாற்றி அதை எரித்து அப்படி பல ப்ராசஸ் பண்ணி அவங்க அந்த செங்கலை அறுக்கிற ஒரு கடினமான வேலையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். ஆளோட்டிகளை வைத்து அடித்து அடித்து வேலை வாங்கி. ஆனால் அவர்களுக்கு உரிய சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குரிய சம்பளம் அது, அதை நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி. அந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் கொள்ளை அடிச்சுட்டு வர சொல்றாரோ என்று நான் சிறு வயதிலே வேதாகமத்தை வாசிக்கும் போது அப்படித்தான் நான் நினைத்தேன். அதன் பின்பு சில விளக்கங்களை கேட்டு கமெண்ட்ரிஸ படித்து இப்படி பலர் சொல்லுகிற ஊழியக்காரர்கள் கொடுத்து விளக்கங்களை சொல்லி
அறிந்து கொண்ட சத்தியங்கள் இவைகள். அவர்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வசனங்களை வாசிக்கும். அயலாரிடத்திலிருந்து கேட்டு வாங்கிட்டு நீங்க அவங்க ஓடி வந்துடுறாங்க, அந்த ராத்திரியோடு ராத்திரி ஓடி வந்துடுறாங்க. அப்ப என்ன அவர்களிடத்திலிருந்து கொண்டு வந்ததை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது சரியோ? இல்லையே. ஆனால் இது ஒரு காரணம், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதான ஊதியம், வேலைக்குரிய கூலி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகையால் தான் அதை அவர்களுடைய கூலியாக பெற்று கொண்டு வருகிறது போல அவர்கள் அதை வாங்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். முதல் காரணம். இரண்டாவது, அந்த பொன்னும் வெள்ளியும் எதற்கு என்று சொன்னால் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு, கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதற்கு. அந்த யாத்திராகமம் 28 அதிகாரத்திலே 25 அதிகாரத்திலே வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. இது எங்கே நடந்தது? வனாந்திரத்திலே நடந்தது. வனாந்திரத்திலே இவங்க எங்க போய் எதை கொண்டு வர முடியும்? அவர்கள் அங்கிருந்து வேக வேகமாய் எகிப்திலே அந்த சங்காரம் உண்டானதினாலே இவர்கள் ஒரு பக்கம் பயந்து அவர்களும் பயந்து இவர்களை துரத்த ஓடி வந்தவர்கள். அப்போ எவ்வளவு அவர்கள் தூக்கி கொண்டு வந்திருப்பார்கள், என்ன கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அவர்கள் காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களிடத்திலே சொல். மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை நீ வாங்குவீர்களாக. திட்டவட்டமாய் சொல்லுகிறார். வாங்குகிற காணிக்கையும் என்ன என்ன என்று சொல்லி அவர் லிஸ்ட் போடும்போது, அவர் அந்த லிஸ்ட்ல முதல் பொன்னும் வெள்ளியும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்ததெல்லாம் எதற்காக என்று சொன்னால், தங்களுக்காகவோ தங்கள் ஜீவனத்துக்காகவோ தங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்ல, தங்களை அலங்கரித்துக் கொள்ள பொன் ஆபரணம் அல்ல, பொன் உடைமைகள் அல்ல. அதையெல்லாம் யாருக்கு கொடுக்க வேண்டுமாம்? காணிக்கையாக கொடுக்க வேண்டும். பொன்னும் வெள்ளியும் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்றுதான் அன்றைக்கு அவர்களுக்கு அந்த உத்தரவை ஆண்டவர் கொடுத்தார். இந்த 2 காரணங்களால் தான் அவர்கள் அந்த அயலகத்தாரிடத்திலிருந்து பொன்னும் வெள்ளியும் பெற்றுக்கொண்டு வந்தார்கள். ஆகையால் தான் இங்கே ஆண்டவர் சொல்றார், மனப்பூர்வமாயும். எல்லாரும் வைத்திருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் கொடுக்க மனம் இருக்காது. ஆனால் நீ மனப்பூர்வமாய் யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் வாங்கு, உற்சாகமாய் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் வாங்கு. அந்த வாங்குகிற அந்த காணிக்கையானது அது ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கல், அதையும் வாங்கு. இத்தனை விதமான கற்களை இந்த ஜனங்கள் வைத்திருந்தார்கள் பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியம். அப்படியானால் இந்த கோமேதக கல் நமக்கு கற்பிக்கிற காரியம் என்ன? நாம் கர்த்தருக்கு உடையவர்கள், கர்த்தருக்கு உரியவர்கள். ஆகையால் நம்மையே காணிக்கையாக கொடுப்பதற்கு தான் கர்த்தர் நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுக்கிறது வேற, நம்மையே கொடுக்கிறது வேற. நாம் சேர்த்து வைத்து கொடுக்கிறது வேற, நம்மையே கொடுக்கிறது வேற. நாம் தாவீதை குறித்து நம் வேதத்திலே வாசிக்கும் போது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கேரக்டரும் அந்த வசனமும் எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம். தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். ஆனால் ஆண்டவர், இல்லப்பா, உன் கைகள் யுத்தத்தில் போய் ரத்தம் சிந்தி கரைப்பட்ட கரங்கள், அதிலே நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவனுக்கு ஒரு பக்கம் துக்கம். ஆனாலும் உன் குமாரன் உன் ஸ்தானத்திலே சிங்காசனத்திலே வரும்போது அவன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவருக்கு உண்டான ஒரு
சந்தோஷம். அந்த 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் என்னால என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பல வர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாளங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். ஹல்லேலூயா. அவனே ஆண்டவர் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதிக்கிறார். ஆனாலும் தன்னுடைய பங்கை அவன் இருந்து, அந்த ராஜாவாய் இருந்து அவர், அல்லது தன்னுடைய மகன் ராஜாவாய் இருந்து அந்த ஆலயத்தை கட்டுகிறதை தன் கண்களால் பார்க்க போகிறதில்லை. தன் கண்களால் அதை பார்க்கவும் இல்லை. ஆனாலும் தன்னையே அர்ப்பணித்து பொன் வேலைக்கு பொன், வெள்ளி வேலைக்கு வெள்ளி, மர வேலைக்கு மரம், வெண்கல வேலைக்கு வெண்கலம், பதிக்கப்படத்தக்க பலவர்ண கற்கள், காந்தியுள்ள கற்கள், என்னென்ன சேர்த்து வைத்திருக்கிறார். அதிலே கோமேதகமும் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கோமேதகம் நம்மையே அர்ப்பணிக்கிறது. தாவீது நான் இவையெல்லாம் சவதரித்து வைத்திருக்கிறேன் என்று அதோடு விட்டு விடாமல் தன்னுடைய பிரபுக்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்களும் உங்களால் இயன்றதை கொடுங்கள். அது மட்டுமல்ல, மகனிடத்திலும் சொல்லுகிறார், நீயும் உன்னுடைய பிரயாசத்தை நீ அதிலே போடவே. அப்படியானால் நாம் மாத்திரம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது அல்ல, நம் மற்றவர்களையும் கொடுக்க வைக்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் அதை நாம் செய்ய வைத்து அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, பிலிப்பியருக்கு எழுதும் போது, பிலிப்பி பட்டணத்தார் அவருக்கு காணிக்கைகளை அனுப்பினதை அவர் வர பெற்று கொண்ட போது அவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தைகளை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறதுக்கு மற்றவர்களை இவர் அநேகர் இடத்துல சொல்லி எருசலேமுக்கு போகும்போது எல்லாம் அந்த யூதர்கள் கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களுக்காக அவர் அநேகர் இடத்துல அதை சேர்த்து, அந்த சேர்த்த பணத்தை நான் எருசலேமுக்கு கொண்டு போனேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ எல்லாரையும் அந்த பாதையிலே அவர் நடத்தினார். நாமும் கொடுக்கிறவர்களாயும் இருக்கணும். காணிக்கை கொடுக்கிறதை குறித்து சொல்லுகிறேன், அடுத்து நம்மை குறித்து சொல்லுகிறேன். காணிக்கை கொடுக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும், மற்றவர்களையும் கொடுக்க வைக்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏதோ அம்மிய அடிச்சா கொஞ்சம் கொஞ்சம் அடிச்ச என்ன செய்யுமா, கொஞ்சமான நகரும். அடிச்சு அம்மிய கூட நகர்த்திடலாம். அம்மி இன்றைக்கு தெரியாது நிறைய பேருக்கு, மிக்சி யூஸ் பண்றதுனால. முன்பெல்லாம் அரைக்க யூஸ் பண்ற ஒரு நல்ல கல், நல்ல கால்கள் கைகள் எல்லாத்துக்கும் எக்ஸசைஸா இருந்தது. இப்ப எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாத ஒரு மிக்சிய போட்டு கருன்னு அடிச்சு 2 நிமிஷத்துல சமையல பண்ணி முடிச்சிடும். அந்த அம்மி கூட என்ன செய்வாரு, ஸ்ட்ராங்கான கல்லு. சிலர் அதை அந்த ஸ்லாப்ல தரையில பதித்து வைத்திருப்பாரு, அதை அடிச்சா நகராது. ஆனா மற்றபடி சும்மா வாங்கி வச்சிருக்கிற அம்மிக்கல்ல அதை தேங்காயெல்லாம் தட்டும் போது
2 பக்கமும் அடிச்சு 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 தட்டணும். அப்படி தட்டி அரைக்கும் போது என்ன செய்யும், தட்டும் போது கொஞ்சம் நகரும், தட்டும் போது கொஞ்சம் நகரும். அப்படி தட்டி தட்டி கூட என்ன செய்யலாமா, அம்மியை நகர்த்திடலாம். மனுஷனை நகர்த்துறது ரொம்ப கடினம். ஆனாலும் சொல்லுவோம், சில நேரங்களிலே அதுக்கான கெட்ட பேர் நமக்கு வரும். எங்க ஜெபக்குழுவிலே அந்த காரியத்தை நான் செய்துவிட்டு சொல்லுவேன். பரவாயில்ல, சில பேர் எனக்கு நல்ல பட்ட பேரெல்லாம் கொடுப்பாங்க, ஆனாலும் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நான் விடாமல் அதற்காக முயற்சிப்பேன். நம்முடைய வேலை முயற்சி செய்யறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லுகிற ஆண்டவருடைய தெய்வ பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் அதை நாம் நினைப்பூட்ட வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உபகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ரொம்ப நன்றி. ஆனால் உங்களிடத்துல உபகாரத்தை மாத்திரம் நான் நாடவில்லை, அது உங்களுடைய கணக்கில் உங்களுக்கு பலன் பெருகும்படி. எதற்கு காணிக்கை கொடுக்க வேண்டும்? காணிக்கை கொடுக்கிறதுனாலே நம்மையும் நாம் படைக்கிறோம். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும், ஆபேல் தன்னை அவன் அங்கே கொடுத்தான் என்று வேதம் சொல்லல, ஆனால் அங்கீகரிக்கும் போது அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் ஆடு கொண்டு வந்தான், கொழுத்ததை கொண்டு வந்தான், நல்லதை கொண்டு வந்தான், அதெல்லாம் இல்லை, அவனையும் அவன் காணிக்கை. அப்போ நம்மையும் நம்முடைய காணிக்கையும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான் இந்த கோமேதக கல். இந்த தாவீதை போல சகோதரித்து வைத்தேன், இதெல்லாம் இந்த கோமேதக கல்லையும் நான் சகோதரித்து வைத்தேன். மகனே, நீ கட்டும்போது நீயும் அதிலே சேர்த்து அந்த கற்களை போடு, நீயும் கட்டு என்று சொல்லி மகனையும் பிரபுக்களையும் எல்லாரையும் உற்சாகப்படுத்த. 5வதாக இந்த கோமேதக கல் நமக்கு என்ன கற்பித்து கொடுக்கிறது? ஏற பெற்றவர்களாகிய நாம் நம்மையும் நமக்குள்ளதையும் கொடுக்கிறவர்களாய், மனப்பூர்வமாய், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்து தேவன் பிரியமாயிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆனால் அதை செய்வதுதான் மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கு. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கவிருக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. இந்த கோமேதக கற்கள் அந்த ஏபோத்திலும், அந்த ஏபோத்திலே ஆசாரியனுடைய அந்த வஸ்திரத்திலே பதிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அந்த கோமேதக கற்கள் என்னவாம், 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்கள் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். அந்த பிறந்த வரிசையின்படி ரூபனிலே ஆரம்பித்து பென்யமீன் வரைக்கும் முதல் பிள்ளையிலிருந்து முதல் 6 பிள்ளைகளை ஒரு கல்லிலும், 2வது அடுத்து வருகிற 7வது பிள்ளையிலிருந்து 12வது குமாரன் வரைக்கும் 12 குமாரர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி அந்த கோமேதக கல்லிலே அதிலே வெட்ட வேண்டும். அந்த நாமங்கள் அங்கே எழுதப்படுவதற்கு, முத்திரிக்கப்படுவதற்கு முத்திரை வெட்டாக அடுத்து பார்க்க போறோம். அது முத்திரை வெட்டு. முதலாவது அந்த 12 நாமங்களும் அங்கே எழுத. அது எதை குறிக்கிறது?
அந்த வரிசைப்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறதை காண்பிக்கிறார். அது 2 கற்களிலே சமமாய் ஆண்டவர் யாருக்கும் எந்த டிஃபரன்ஸும் உண்டாக்கல. ஆண்டவர் எல்லாருக்கும் இன்றைக்கு சம உரிமை கேட்டுக்கொண்டு பெண்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திலும் உரிமைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஜனங்கள். ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை எந்த வகையிலும் அவர் வேறுபடுத்தி பார்க்கிறார். அதுதான் நாம் யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கும் பொழுது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லையா. நிழல் கூட நாம் வேறுபடுத்தி பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒருத்தர் பணக்காரர், ஏழை, கருப்பு, வெள்ளை, அந்த தேசத்தான், இந்த தேசத்தான், இந்த ஊருக்காரவங்க, அந்த ஊருக்காரவங்க, இந்த ஜாதி, அந்த ஜாதி, மனுஷர் பார்க்கிற வேற்றுமைகள், இவைகள் வேற்றுமைகளை பார்க்கிறார். ஆனால் ஆண்டவரிடத்துல வேற்றுமையின் நிழல் கூட இல்லையா. அந்த நிழல் கூட அவரிடத்துல படலைங்க. என்ன ஒரு நல்ல ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவரிடத்தில் மாறுதலும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை. அதுதான் இந்த 12 கோத்திரங்கள். அந்த கோமேதக கல் எதை குறிக்கிறது? அந்த வரிசைப்படியும் இல்ல. முதல் பிறந்தவன் முதல் தான், கடைசியில பிறந்தவன் கடைசிதான். அதற்குரிய அந்த ஒரு ஒழுங்கின்படியாக கர்த்தர் செய்கிறது மட்டுமல்ல, அந்த ஒழுங்கின்படியாக 2 கற்களிலே 2 வரிசைகளை எழுதி வைக்கிறார். சம உரிமை கொடுக்கிறார், சமபாகம் கொடுக்கிறார். எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது 12 கோத்திரத்தாரை ஆண்டவர் நடத்துகிற விதமே அது ஒரு தனி ஸ்டடி. 12 கோத்திரங்களை குறித்து நம் வேத பாடம் எடுத்தால் வருடங்கள் ஆகும். அந்த 12 கோத்திரங்களை குறித்து அத்தனை ஆழமான காரியங்களை ஆண்டவர் அந்த 12 கோத்திரங்களுக்கு வைத்திருக்கிறார். 2 கோமேதக கல், அதிலே அந்த வரிசையின் படி இந்த நாமங்கள் எழுதப்பட்டது போல நாமும் கூட இந்த வேற்றுமையின் நிழல் இல்லாத ஒரு தேவனின் பிழையா இருப்பதினாலே இந்த கோமேதக கல்லை போல நாமும் ஒரு வேற்றுமையும் ஒருவரிடத்திலும் காணக்கூடாது. நீங்க எந்த ஊருன்னு கூட கேட்க கூடாது. சிலர் அந்த ஊரு கேட்டா அந்த ஊருக்காரவங்க என்ன ஜாதி யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க, வரணும் என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்கவே கூடாது. நம்ம எந்த ஊரா இருந்தா நான் இப்போ எங்க இருக்கிறோம், அதுதான் நம்ம ஊர். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ திருமணமாகி எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ ஊழியம் செய்யறோம், எங்கெங்கயோ இருக்கிறோம். எல்லாமே நம்ம ஊரு தான். கேட்கக்கூடாது, வேற்றுமை பார்க்க கூடாது எந்த வகையிலும். அப்படிப்பட்ட கோமேதக கற்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த 2 கோமேதக கற்களிலே அதை என்ன செய்ய வேண்டுமாம்? 11ஆம் வசனம் சொல்கிறது, ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. முத்திரை வெட்டி பொன் குவளைகளில் பதிப்பாயாக. அது எதை குறிக்கிறது? அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 39:6, இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேலையாக கோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள். முத்திரை வெட்டாக அந்த கற்களில் வெட்ட வேண்டும், அந்த நாமங்களை வெட்ட வேண்டுமா. பேர அந்த கோமேதக கல்லிலே அதை கற்களில் வெட்டி அதை எங்கே வைக்க வேண்டுமோ? பொற்குவளைகளிலே. இது எதை குறிக்கிறது? அந்த வெட்டு அந்த கற்களிலே பதிக்கப்படுகிற ஒரு அனுபவம். அது கர்த்தரால் எழுதப்படுகிற
ஒரு அனுபவத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நம் யாத்திராகமத்தின் புத்தகத்திலே ஆண்டவர் அந்த 10 கற்பனைகளை மோசேயின் இடத்திலே கொடுத்த போது அவர் தம்முடைய விரலினாலே அந்த வார்த்தைகளை எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய கைகளினாலே அதை அந்த கல்லுகளிலே எழுதினார். ஆண்டவர் தம்முடைய விரலினாலே எழுதின சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது அந்த 10 கற்பனைகள் அந்த கற்பலகைகளிலே எழுதினார். கற்கள், அது கற்பலகை என்று சொன்னால் கற்பாறை போல அதுல வெட்டி எடுத்த கல்லிலே ஆண்டவர் எழுதினார். கல்லிலே தம்முடைய விரலிலே எழுதினார். அதே வண்ணமாக அந்த பெல்ஷாத்சார் ராஜா எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பொற்பாத்திரங்களை எல்லாம் வைத்து தன் வைப்பாட்டிகளோடு மனைவிகளோடு எல்லாம் குடித்து வெறித்திருக்கும் போது அந்த சுவற்றிலே, அந்த அரண்மனை சுவற்றிலே ஆண்டவர் தம்முடைய விரலினாலே எழுதினார். மேனே மேனே தெக்கில் உப்பார் சேர்ந்து. புதிய ஏற்பாட்டிலே கையும் களவுமாய் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி அவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் தம்முடைய விரலினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விரலினாலே தரையிலே எழுதினார். அவர் என்ன எழுதினார் என்று எழுதப்படவில்லை, ஆனால் அவர் எழுதினார். அவர் எழுதினார். அவர் எழுதினது எழுதினதே, அதிலே மாற்றமில்லை. அவர் ஒரு தீர்ப்பை எழுதினார். அந்த தீர்ப்பு அந்த மகளை ரட்சித்தது. உங்களையும் என்னையும் அந்த கோமேதக கல்லிலே நம்முடைய விரலினாலே நம்முடைய நாமங்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். நமக்கு நியாய தீர்ப்பு கொடுத்திருந்தால் நாம் அக்கினி கந்தகமும் எரிகிற நரகத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாய் அந்த 10 கற்பனைகளை கற்பலகையிலே எழுதினது போல நம்முடைய நாமங்களை அந்த கோமேதக கல் என்ற கல்லிலே எழுதினதினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு விலையேற பெற்ற கோமேதக கற்கள் அல்லவா? அந்த 2 கற்களும் அது வெட்டுப்பட்டதும் அது எழுதப்பட்டதும் அது கர்த்தருடைய விரலினாலே நாம் எழுதப்பட்டவர்கள் என்பதை அது குறிக்கிறதாக இருக்கிறது. மட்டுமல்லாமல் அந்த பொன் குவளைகள் அது நம்முடைய விசுவாசத்தை குறிக்கிறது. நாம் ஏற்கனவே அந்த வசனத்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம், அந்த விசுவாசி என்ற பெயரை அந்த கோமேதக கல்லிலே நம்முடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த குவளைக்குள்ளே நாம் இருக்கிறோம். அந்த விசுவாச குவளைக்குள்ளே இருக்கிறோம். அவர் வரும் வரையிலும் அந்த குவளைக்குள்ளேதான் நாம் இருக்க வேண்டும். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். இந்த யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 28:12, ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். இது எப்போதெல்லாம் ஆரோன் அந்த ஏபோத்தை போட்டு அந்த ஏபோத்திலே பதிக்கப்பட்ட அந்த கோமேதக கற்களிலே எழுதப்பட்ட அந்த 12 இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை சுமந்து கொண்டு தேவ சன்னிதானத்திலே வரும்போதெல்லாம் ஆண்டவருக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். ஞாபக குறியாக சுமந்து வர வேண்டும். அவர்களை நினைக்கும்படியான கற்களாக அது வைக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் யாவரும் இந்த கோமேதக கற்களிலே பதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவருடைய விரல்கள் நம்முடைய நாமங்களை அதிலே எழுதப்படும். நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை நினைக்கிறார், நம்மை ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய சன்னிதானத்துக்கு வரும்போது ஆரோன் அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு அங்கே போய் நிற்கும் போது அது
தேவ சன்னிதானத்திலே அந்த 12 கோத்திரத்தின் ஞாபகத்தை தேவனுக்கு கொடுக்கிறது. அவர் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் இந்த கோமேதக கற்களிலே பதிக்கப்பட்ட நம்முடைய நாமத்தோடு கூட நாம் தேவ சமூகத்திலே வந்து நிற்கும் போது நம்மை அவர் நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறார். நினைவு கூறுகிற தேவன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். அந்த 1 என்பது அந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. அது ஒரே தேவனுக்குரிய பிள்ளைகளாய் நம்மை வைத்திருக்கிறது. 2 கோமேதக கற்கள் என்பது ஊரில் ஒருவனும் வம்சத்தில் இருவருமாக என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கடைசியா இந்த வசனத்தை சொல்லி, இந்த வசனத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக இந்த கோமேதக கற்களாய் நம்மை எல்லாம் விசேஷித்தவர்களாய் வெளியேற பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா 3:14, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆகிய நம்ம எல்லாம் ஆண்டவர் ஊரில் ஒருவராக தெரிந்து கொண்டு இந்த 2 கோமேதக கற்களை போல ஆண்டவர் 2 வம்சத்தில் 2 பேராக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னான். நம்மை சியோனுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இந்த கோமேதக கற்கள், இந்த 2 கற்கள் எதை குறிக்கிறது? நம்ம எல்லாம் அழைத்த தேவனை குறிக்கிறது. நம்மை சியோனுக்கு அழைத்து செல்லுக. சீக்கிரத்திலே வரப்போகிற தேவனுக்கு நாம் ஊரில் ஒருவராக, கோத்திரத்தில் இருவராக நாம் சேர்ந்து கர்த்தருக்காய் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இரவு ஜெபத்திரம் இந்த கோமேதக கந்தை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறேன். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கோமேதக கற்களை போல நாங்கள் ஆண்டவரை விசேஷித்தவர்களாய் வெளியேற நாங்கள் இருக்க, எங்கள் விசுவாசமும் வெளியேற பெற்றதா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களையே ஆண்டவரே நாங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களையும் எங்களுக்கு உள்ளதையும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நாமங்கள் இந்த கோமேதக கற்களிலே பதிக்கப்பட்டிருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வரும்போதெல்லாம் எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. இந்த கோமேதக 2 கற்களை போல ஆண்டவரே ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு சியோனுக்கு எங்களை அழைத்து செல்கிறான். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.